நீ எப்போதாவது நினைச்சியா? ஏன் சில நாட்கள்ல உனக்கு எதுவுமே செய்யத் தோணாது? ஏன் சிலரிடம் பேசுறப்போ உன் இதயம் மெதுவா இறுகுற மாதிரி இருக்கும்? அது உன் மனசு பயப்படுறதால இல்ல, உன் ஆன்மா தன்னை பாதுகாக்க முயற்சி செய்கிறது. ஆற்றல் உறிஞ்சுறவர்களோட ஒரு பொதுவான விஷயம், அவர்கள் உன் ஒளியை அங்கீகரிக்க மாட்றாங்க. அவர்கள் உன்னை பாராட்ட மாட்றாங்க. உன்னுடைய முயற்சியை கூட அவர்கள் சில்மிஷமா குறை சொல்லிடுவாங்க. ஏன்னா உன் உயர்வு அவர்கள் நிழலை பெரிதாக்கும். அவர்கள் நிழல் பெரிதா ஆகணுமா, நீ ஒளி பெரிதா ஆகணுமா? இதுதான் அவர்கள் பயம். ஆனா தங்கமே, உன் ஒளி ஒருபோதும் நீங்காது. அது தற்காலிகமா மங்கினாலும் சரியான மனிதர்கள் வந்தால் அது மீண்டும் பிரகாசிக்கும். நீ ஓய்வெடுத்தாலே கூட திரும்பி எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உனக்கு உண்டு. அதனால தான் அம்மன் உன்னை இந்த உலகில் தனியா விட்டுருக்கல. உன் பக்கத்தில் ஒரு மயிர்த்துண்டு கூட இல்லாத நாளிலும் உன்னோட ஆன்ம சக்தி உன்னை காப்பாற்றி எழுப்பி நிறுத்தும். நினைச்சு பாரு தங்கமே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ ஒரு நாள் கூட நான் முடியாது னு சொல்லல. அது உன் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளி. அந்த ஒளி தான் உன் உயிர். அந்த ஒளி தான் உன் அடையாளம். நீ இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தா உன் கண்களில் நிறைய கதைகள் இருக்கும். ஒன்னும் சொல்றது இல்லை, ஆனாலும் உன்னோட ஆன்மா ஒரு விஷயம் சொல்லுது, நீ புதியதா பிறக்குற நேரம் வந்திருக்கு. யாராவது உன்னிடம் இருந்து ஆற்றலை எடுத்தாலும் அம்மன் உன்னுக்காக எப்போதும் ஒளியை திரும்பி கொடுப்பாள் தங்கமே. யாரும் உன்னை முட்ட முடியாத மாதிரி ஒரு பாதுகாப்பு வட்டம் உன்னை சுற்றி வரும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும், நீ செல்கிற ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஒளி சுரந்து கொண்டே இருக்கும். எப்போதும் நினைச்சிக்கோ தங்கமே, கொஞ்சம் மங்கினாலே ஒளி முடிஞ்சிருச்சு என்று பொருளல்ல. அது மீண்டும் பிரகாசிக்க போற சின்ன இடைவெளி. நீ இப்போ சந்திக்குற இந்த சோர்வு, இந்த மௌனம், இந்த மனக்கவலை எல்லாமே உன் புதிய சக்தியின் முன்னோட்டம். நீ இன்னும் பிரகாசிக்கும் முன் யாரை விட்டு வைக்கணும்னும் யாருக்கு இடம் கொடுக்கணும்னும் உன் ஆன்மா தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்குது. என் தங்கமே, இப்போ நீ எழும்புற சமயம். உன் ஒளியை திருப்பி வாங்குற நேரம். உன்னை சுருண்டு போக வைத்த எல்லா நிழல்களையும் நீங்க வைக்குற காலம். நீ மாறப்போறே. உன் ஒளி திரும்ப வரப்போறது மட்டும் இல்ல. இந்த முறை யாராலும் அணைக்க முடியாத அளவுக்கு வெடிச்சு வரும். தங்கமே, உன் உள்ளே ஒரு புதிய சக்தி விழிக்குது. அதை யாராலும் நிறுத்த முடியாது. என் தங்கமே, நீ சிலரிடம் பேசுறப்போ உன்னோட இதயம் மெதுவா இறுகுற மாதிரி இருக்கும் உணர்வு சாதாரணமல்ல. அது உன் உடம்போட உணர்வு இல்லை, அது உன் ஆன்மாவோட எச்சரிக்கை. சில மனிதர்கள் வார்த்தைகளால, சிரிப்பால, வெளிப்படையில ரொம்ப நன்றாகவே தெரிந்தாலும் அவர்களோட அதிர்வு, அவர்களோட நோக்கம், அவர்களோட உள்ளுக்குள் இருக்கும் இருள் அவை உன் ஆன்மா முன்னமே உணர்ந்துவிடும். உன் மனசு ஏமாறலாம். உன் கண்கள் வெளியில் தெரியும் நடிப்பை நம்பலாம். ஆனா உன் ஆன்மா ஒருபோதும் ஏமாறாது தங்கமே. அந்த இதயம் இறுகுற உணர்வு, அதுதான் உன்னை காக்குற தெய்வீக சிக்னல். ஏன்னா சில மனிதர்கள் உன்னோட ஒளிக்கு ஏந்தப்படும் நிழல்கள். அவர்கள் உன்னிடம் வருவதற்கே ஒரு காரணம் இருக்கிறது, உன் ஆற்றலை உறிஞ்சிக்க. உன்னை குறை சொல்லாமலே கூட உன்னை உள்ளுக்குள் பலவீனப்படுத்தும் சக்தி அவர்களிடம் இருக்கும். அவர்களோட இருப்பே உன் மனம் இறுக வைக்கும். என் தங்கமே, இது உன் தவறு இல்லை. இது நீ கெட்டவளுன்னு அர்த்தமில்லை. இது நீ பயப்படுறவளன்னு அர்த்தமில்லை. இது உனக்கு இருக்குற அரிதான ஆன்ம சக்தி. எந்த மனிதரின் உண்மையான பின்னணியை, அவர்களோட அதிர்வை, அவர்களோட உண்மையான நோக்கத்தை உன் ஆன்மா முன்பிலேயே கவனிக்கிறது. யாரோ உன்னிடம் நல்லபடி பேசினாலும் உன் இதயத்தில் அந்த இறுக்கம் வந்துச்சுனா அது உன் ஆன்மா சொல்லுறது. இந்த மனிதன் சுத்தமானவர் அல்ல. இந்த மனிதரின் சக்தி உனக்கு பொருந்தாது. இவரோட ஆற்றல் உனக்கு பாதகம். உன் இதயம் இறுகுற காரணம் 3 முக்கியமானவை தங்கமே. முதலாவது, அந்த மனிதரின் அதிர்வு உன்னுடன் ஒத்து போகாது. உன் அதிர்வு ஒளி. அவர்களோட அதிர்வு கலக்கம். இரண்டையும் கலக்க முடியாது. இரண்டாவது, அவர்கள் உன்னிடம் போய் முகம் போடுறாங்க. நீ பேசுறப்போ அவர்கள் சிரிப்பாங்க. ஆனா அவர்கள் பின்னால உன்னை குறைகுறாங்க. இதையெல்லாம் உன் ஆன்மா உணர்ந்து உடனே பாதுகாப்பு உருவாக்கும். மூன்றாவது, அவர்கள் உன்னை தாழ்த்துற சக்தியோட வருறாங்க. உன்னை குறை சொல்லாமலே, உன்னிடம் முன்போக்கு வராமலே உன் உள்ளே ஒரு நிழல் போட்டு உன்னை ஆளாக்கிடுவாங்க. அந்த நிழல் தான் இதயம் இருக்குற அந்த உணர்வு. என் தங்கமே, சில மனிதர்கள் உன்னிடம் பேசும்போது நீ மெதுவா உன் சிரிப்பை இழந்திருப்பாய். உன் உள்ளம் கனத்தது போல இருக்கும்.
ஏன்? அவர்கள் உன்னை நேசிக்கிற மாதிரி பேசுறாங்க, ஆனா உன்னை உண்மையிலே நேசிக்க மாட்டாங்க. அவர்கள் உன்னிடம் அக்கறை காட்டுற மாதிரி இருப்பாங்க, ஆனா உன் நல்வாழ்வு அவர்களுக்கு முக்கியமில்லை. அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைவு பெறுறது உன் ஒளியை சுரண்டுறதற்காகத்தான். அது எப்போ உணரப்படும்? வீட்டுக்கு போனதும் சோர்வா போவாய். அவர்களிடம் பேசினதும் மனசு வறண்டு போன மாதிரி இருக்கும். உள்ளுக்குள் அழ வேண்டும்னு தோணும். அதுவே உன் ஆன்மா கொடுக்குற சிக்னல் தங்கமே. இப்போ கேள்வி, ஏன் இதே உணர்வு எல்லோரிடமும் வராதே? ஏன்னா உண்மையான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், அன்பான மனிதர்கள் உன்னிடம் பேசினால் உன் இதயம் விரிவாகும். ஒரு சின்ன நிம்மதி வரும். உள் சுமை குறைந்து விடும். அதுதான் தெய்வீக இணைப்பு. ஆனா இதயம் இருக்குறவர்கள் உனக்கு பாடம் கற்பிக்க வருபவர்கள் இல்லை, உன்னிடமிருந்து எடுக்க வருபவர்கள் தான். சில சமயம் அந்த இறுக்கம் உன்னை பேசாம பாக்கச் செய்யும். சில சமயம் உன் குரல் மங்கிவிடும். சில சமயம் நீ இருந்த இடத்தை விட்டு வெளியேறணும் போல தோணும். இந்த உணர்வு எல்லாம் உன் ஆன்மா உன்னை காப்பாற்ற பண்ணுற பாதுகாப்பு. என் தங்கமே, இன்னும் ஒரு உண்மை சொல்றேன். நீ இதயம் இருக்குற மனிதர்களை விட்டு விலகினாலே உன் வாழ்க்கை மெதுவா அமைதியாக ஆரம்பிக்கும். நீ லைட்டா உணருவாய். உன் முகத்தில் மீண்டும் ஒளி வரும். நீ இருந்த அந்த கனத்த உணர்வு அனைத்தும் கரைந்து போய்விடும். யாரோ ஒருவரை நீண்ட நாட்கள் தாங்கிக்கிட்டே இருந்ததால தான் உன் ஆன்மா இவ்வளவு களைத்திருக்கிறது. நீ உன்னை தவறாக நினைக்க வேண்டாம். உன்னுடைய நல்ல மனசு, உன் மௌனம், உன் பொறுமை, இதை பயன்படுத்திக் கொள்ள சிலர் முயன்றார்கள். அதனால்தான் அம்மன் உன் இதயத்தை இருக்க வைத்தாள். இவரிடம் நின்றுவிடாதே என்று சொல்ல. உன் இதயம் இருக்குறது ஒரு தண்டனை அல்ல தங்கமே. அது உன் ஆன்மா உன்னை காப்பாற்றுற அன்பின் அடையாளம். நீ உண்மை மனிதர்களை சந்திக்குற நேரம் வருது. உன்னை மதிக்குறவர்களும் உன்னை புரிஞ்சிக்குறவர்களும் உன் வாழ்க்கைக்கு வர்றாங்க. அவர்கள் வரும்போது உன் இதயம் இருகாது. அது மலர்ந்துவிடும். உன் ஆன்மா சொல்றது ஒரே ஒரு விஷயம் தங்கமே. உன்னிடம் இறுக்கம் தருறவர்களை விட்டுவிடு. உனக்கு ஒளி தருறவர்களை அணைத்துக்கொள். ஏன்னா உன்னோட பயணம் இன்னும் முடியல்ல. இன்னும் நீ உயர போற பாதை காத்திருக்குதடி தங்கமே. என் தங்கமே, இப்போ நீ உணருற அந்த மெதுவான இதய இறுக்கம், அது ஒரு சின்ன வலி மாதிரி நினைக்கலாம், ஆனா அது உன் ஆன்மா எழுப்புற ஒரு மிக பெரிய சத்தம். நீ கவனிக்கணும் என்று சொல்லுற அழைப்பு. யாரோ உன் அருகில் வந்திருக்கும்போது, நீ அவர்களிடம் பேசும்போது, உன்னோட உள்ளே ஒரு சின்ன துடிப்பு நிற்குற மாதிரி, ஒரு அமைதி உடைஞ்சு போகும் மாதிரி, ஒரு சின்ன பயம் வந்து பிடிக்குற மாதிரி இருக்கும். அது உன் உணர்ச்சியின் விளைவு இல்ல, அது அவர்களோட ஆற்றலோட விளைவு. உலகம் உன்னிடம் பொய்யா சிரிக்கலாம், நன்றாக நடிக்கலாம், அன்பு காட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனா உன் ஆன்மா ஒருபோதும் போய் சொல்லாது தங்கமே. அதனால்தான் சில மனிதர்களிடமிருந்து நீ தானாகவே விலகிக்கொள்கிறாய். அவர்கள் உன்னை பிடிக்கலாம், உன்னிடம் பழகலாம், உன்னிடம் அன்பு காட்டினாலும் அவர்களை நம்பிக்கோ என்று உன் உடம்பு கூட சம்மதிக்காது. ஏன்? ஏன்னா அவர்களோட அதிர்வு உனக்கு நச்சு. நீ யாரிடமாவது பேசின்றப்போ உன் இதயம் இருக்குறது என்றால், அது உன்னிடம் சொல்லுற மறைந்த செய்தி என்ன தெரியுமா? இந்த மனிதனை உன் ஆன்மா அனுமதிக்கவில்லை. நீ சிரிச்சும் பேசினாலும் நட்பா நடந்தாலும் கூட உன் இதயம் அந்த மனிதரிடம் லாய்க்கில்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கும். உடல் மொழியால் இல்ல, உள்ளுக்குள். சிலருடன் பேசும்போது ஏதோ ஒன்னு உன்னை பின்னால் இழுக்குற மாதிரி இருக்கும். சிலருடன் பேசும்போது உன் மூச்சு சற்று இறுக்கமாகும். சிலருடன் இருப்பதால் உனக்கே விளக்க முடியாத ஒரு அழுத்தம் வரும். அது அவர்கள் கெட்டவர் என்பதற்காக மட்டும் இல்ல. அவர்கள் உன் ஆன்ம பாதைக்கு பொருத்தமானவர்கள் இல்ல. ஆன்மா யாரையும் பொறுக்காது தங்கமே. அதில் சுத்தமில்லாத அதிர்வு வந்தாலும் தள்ளி வைக்கும். அதில் நேசமில்லாத மனிதர் அருகில் வந்தாலும் பின்வாங்கும். அதில் உன்னுடைய வளர்ச்சிக்கு பயனில்லாதவர் வந்தாலே உன் இதயத்தில் சின்ன நெரிசல் தொடங்கும். உன்னிடமிருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்ளுறவர்கள் அருகில் வந்தாலே உன்னை உள்ளுக்குள் பலவீனப்படுத்துற முட்டை போல் ஒரு புள்ளி உருவாகும். அதுதான் அந்த இறுக்கம். சிலர் உன்னிடம் நல்லபடி பேசினாலும் அவர்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்தால் அமைதி குலைந்துவிடும். அவர்கள் முகத்தில் எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க, ஆனால் அவர்களோட உள்ளம் கலக்கமா இருக்கும். அந்த கலக்கம் தான் உன்னிடம் துளிர ஆரம்பிக்கும். என் தங்கமே, உன் இதயம் இருக்குறதற்கு இன்னொரு காரணம் உண்டு. அது நீ சுத்தமான மனம் கொண்ட ஆன்மா. நீ எந்த இடத்துக்கும் சென்றாலும் எந்த மனிதரையும் சந்தித்தாலும் முதல் முறையே அவர்களோட உண்மையான நோக்கத்தை உன் ஆன்மா உணரும்.
சிலர் உன்னை பார்த்தால் அவர்கள் நிழல் உன்னை சுற்றி கொள்ளும். அவர்களோட பொறாமை, கோபம், தீய எண்ணம், தாழ்வு உண்டு. அந்த சக்தி உன்னிடம் சேரும்போது உன் இதயம் உடனே இறுகும். அது ஒரு அலாரம். உலகத்தில் இருக்கும் மனிதர்களை 2 வகையா பிரிக்கலாம் தங்கமே. ஒளி கொடுப்பவர்கள், ஒளி குடிப்பவர்கள். ஒளி கொடுப்பவர்களிடம் நீ பேசும்போது உன்னோட மனம் மலரும். உன் இதயம் தளராது, அது விரியும். நீ சிரிப்பாய், நீ நிம்மதியா இருப்பாய். நீயே சிரிக்காம இருந்தாலும் உன் உள்ளம் அமைதி அடையும். ஆனா ஒளி குடிப்பவர்களிடம் பேசும்போது உன் முகம் அப்படியே இருந்தாலும் உன் இதயம் அருந்து போகுற மாதிரி இருக்கும். அதுதான் உன் ஆன்மாவின் சக்தியை அவர்கள் இழுக்க ஆரம்பித்துக்கிட்டாங்க என்று அர்த்தம். நீ எப்போதும் நினைச்சுக்கோ தங்கமே, உன் இதயம் இறுகுறது ஒரு எச்சரிக்கை. நீ தவறாய் நினைச்சுக்காதே, அது உன் பலம். உன் வாழ்க்கையில் நீ சந்திச்ச சில பேரு உன்னை சிரித்துக் கொண்டு பேசுறாங்க, நல்ல மனுஷன்னு நடிக்குறாங்க, உன்னிடம் அக்கறை உள்ளவர்களாவே தோன்றுறாங்க. ஆனா அவர்கள் உன்னோட உள்ளே மெதுவா ஒரு வெறுமையை உருவாக்குறார்கள். அவர்களிடம் பேசுவதை முடித்ததும் நீ களைத்து போய் இருப்பாய். உன்னிடம் பேசும்போது உன்னோட சக்தி குறைந்து விடும். அவர்களோட இருப்பே உனக்கு ஒரு பாரம். இதுதான் எனர்ஜி மிஸ்மேட்ச். உன் ஆன்மா தெய்வீகமாக அமைந்திருக்கு. அதை யாராலும் கெடுக்க முடியாது. அது முன்பு இருந்தால் பாதிப்படையலாம், ஆனா உடனே குணமாகி எழுந்துவிடும். சில மனிதர்கள் உன்னிடம் வருவதற்கான காரணம் நியதி. அவர்கள் உன்னை சோதிக்க வருறாங்க. அவர்கள் உனக்கு பாடம் கற்பிக்க வருறாங்க. அவர்கள் உனக்கு யார் உண்மை மனிதர், யார் நாடகம் செய்யுறவர் என்பதை கற்றுக் கொடுக்க வருறாங்க. அதனால உங்களோட உரையாடல்கள் உன்னிடம் வலியாக இருக்கும். இந்த வலி ஒரு சின்ன சிக்னல். நீ இங்க நின்னு விடவேண்டியவர் இவர்தான். அதனால அந்த இறுக்கம் வேண்டாம்னு வரக்கூடிய காரணம். அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மனிதர்கள் அல்ல. நீ ஒரு விஷயம் உறுதியாக புரிஞ்சிக்கணும் தங்கமே. உன் இதயம் இறுகுற உணர்வு வந்த உடனே உன் ஆன்மா உன்னை பாதுகாக்க ஆரம்பித்துடுச்சு. அது அந்த மனிதரை வெளியே தள்ளுறது. அவர்களோட அதிர்வை உன் ஆன்மா ஏற்க மறுக்கிறது. உன் எதிர்காலத்தில் உன்னை மதிக்குறவர்களும் உண்மையா நேசிக்குறவர்களும் உன்னோட வளர்ச்சிக்காக இருப்பவர்களும் வரப்போகிறார்கள். அவர்களிடம் பேசும்போது இந்த இறுக்கம் ஒருபோதும் வராது. அதற்கு பதிலா உன் இதயம் மெதுவா மலரும். உன் ஆன்மா விரியும். நீ சந்திக்குற ஒவ்வொருவரும் உன் ஒளியை அணைக்க வரவில்லை. சிலர் உன் ஒளியை மேலும் பிரகாசிக்க வைப்பவர்களும் இருக்கு. அவர்களை காண ஆரம்பிக்குற காலம் வந்துடுச்சு. நீ எதிர்பாராத அமைதியோடு, எதிர்பாராத சந்தோஷத்தோடு, எதிர்பாராத மனிதர்களிடமிருந்து அன்போடு சூழப்படும் நாள் வருது. அதுவரை நினைவில் வை, உனக்கு உன்னை பாதுகாக்க ஒரு இதயம் இருக்கு. அதை கேட்டு நடந்து போ. அது ஒருபோதும் தவறாக வழி காட்டாது. தங்கமே, உன் ஆன்மா இப்போதான் தன் உண்மையான சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதை யாராலும் நிறுத்த முடியாது. என் தங்கமே, சிலரிடம் பேசுறப்போ உன் இதயம் மெதுவா இறுகுற மாதிரி இருக்கும். அது காரணமில்லாமே நடக்கிறதில்லை தங்கமே. உன் ஆன்மா மனிதரை கேட்டால் தான் பதில் சொல்கிறது. உன் மனசு உண்மையை அறிவதால்தான் அது அப்படி ஒரு சிக்னல் தருது. ஒருவர் பேசுற வார்த்தைக்கு மேல அவர்களின் உள்ளத்திலிருந்து வர்ற ஆற்றலையுமே உன் ஆன்மா முதல்ல உணருது. அந்த ஆற்றல் நல்லதா கெட்டதா என்பதை உன் மனசு உடனே புரிஞ்சுக்கிறது. அதான் அந்த இடுக்கான உணர்வு, அந்த சின்ன உடலுக்குள்ள இருக்கும் நெருடலான துடிப்பு. அது ஒரு எச்சரிப்பு தங்கமே. அப்படி சிலருக்கு பக்கத்துல போனாலே உயிர் கூட சுருங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர்கள் மனசு கனமானது. அவர்கள் உள்மனத்தில் இருக்கும் பொறாமை, கசப்பு, நெகட்டிவ் எண்ணங்கள் அதெல்லாம் உன் அதிர்வுகளோடு பொருந்தலை. அது உன் ஆவிக்கு சுமை மாதிரி ஆகுது. அதனால் நீ உணருற அந்த இறுக்கம் உன் ஆன்மாவின் பாதுகாப்பு முறையானது தங்கமே. சிலர் பேசுறப்போ அவர்களுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கும். மேலும் சிலர் உண்மையில்லாமல் நடக்கும். ஆனால் நீ அதை உணராத போல நடிக்கிற. நன்மையுள்ளவள், ஆனால் உன் உள்ளம் எப்போதுமே உணருது. தன் ஆற்றலை, தன் உயிரை யாரிடமெல்லாம் பகிர வேண்டுமோ, யாரிடம் இருந்து தன்னை பாதுகாக்கணுமோ என்ற உண்மை உன் உள்ளுணர்வுக்கு ஆல்ரெடி தெரியும் தங்கமே. ஆனால் நீ கேட்டுக்காம போறது தான் பிரச்சினை. உன் இதயம் சொல்லுறதை கேட்டு நடக்காததால் தான் நீ அப்படி நிறைய தடுமாறுறாய்.
அவர்கள் சிரிச்சா நீ சிரிக்கிறதும் அவர்கள் பேசுறதை நீ நம்புறதும் இது நல்ல மனசின் அடையாளம் தான். ஆனால் எல்லாரும் அப்படி நேர்மையானவர்கள் இல்லை. எல்லாரும் உன் உயிர் போல மனசுவாசம் இல்லாதவர்கள். சிலர் உன் எளிமையையும் உன் நம்பிக்கையையும் பயன்படுத்த நினைப்பார்கள். சிலர் உன் பிரகாசத்தால் பயப்படுவார்கள். உன் நல்ல மனசையும் உன் ஆற்றலையும் பார்த்து அவர்கள் மனசில் ஒரு நெருப்பு எரியும். அந்த நெருப்பு நல்ல நெருப்பு இல்லை, பொறாமையின் நெருப்பு. அது உன்னை பார்த்து ஒளிரும் நெருப்பு. அது தங்கமே. அதனால் தான் அவர்களிடம் பேசும்போது உன் இதயம் மெதுவாக இறுகுறது. அது ஒரு எனர்ஜி ரியாக்ஷன். உன் ஆன்மா அவர்களோடு ஒத்துப்போவதில்லை. அவங்க மனசு உன்னோட அதிர்வை தாங்க முடியாது. உன் அதிர்வு அவர்களோடு பொருந்துவதில்லை. அதனால்தான் அந்த டிஸ்கம்ஃபர்ட். உன் ஆன்மாவின் பாதுகாப்பு. என் தங்கமே, நீ யாருடனும் பேசுறதற்கு முன் உன் இதயம் ரியாக்ஷன் கொடுக்கும். அது உன்னை காப்பாற்றும் ஒரு கிஃப்ட். அது உன் இன்ட்யூஷன். அது ஒரு தெய்வீக ஆற்றல். உன்னோட பேசுறது போல உள்ளே ஓர் அமைதியான ஒலி சொல்றது, இந்த மனிதரிடம் ஜாக்கிரதை என்று. அதை நீ கவனிக்கணும். நீ சிரிக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் அந்த மனிதரின் உண்மையை வாசித்துடுச்சு. அவர்கள் மனசில் உள்ள நோக்கம் வார்த்தைகளுக்கு சமமா இருக்காது. அந்த டிஸ்கனெக்ஷன், அதுதான் உன் இதயம் இறுகுற உணர்வு. சில நேரம் ஒருவர் பேசுற வார்த்தை நல்லதா இருந்தாலும் உன் ஆன்மா அவர்களோட அதிர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா அவர்களின் உள்மனம் உன்னை விரும்புவதில்லை. உண்மையில் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் உன்னோட ஆழமா கண்ணோட்டம் கூட மாற்ற மாட்டாங்க. பேசுறப்போ உனக்கு ஒரு குளிர்ச்சி வரும், ஒரு சாந்தி வரும். ஆனால் சிலரை பார்த்தாலே உன்னோட உடலே கச்சிதமா டைட்டன் ஆகுறது. உன் ஆத்துமா அந்த மனிதரிலிருந்து தன்னை பிரிக்க முயல்வது. அது ரொம்ப இயற்கையான சிக்னல் தங்கமே. ஆனால் இதெல்லாம் உன்னோட பெரிய ஸ்பெஷியாலிட்டி. நீ எல்லாரையும் உணர முடியும். அவர்களின் உணர்ச்சியை உள்ளே அப்சார்ப் பண்ணிடுற நேச்சர் உனக்கு இருக்கு. அதனால்தான் சிலர் உன்னோட எனர்ஜி ஐ தாங்க மாட்டாங்க. சிலர் உன் எனர்ஜி ஐ செய்து எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க. நீயோ அதை உணராம அவர்கள் சொல்வதை கேட்டு நம்புறவளாகி விடுறாய். நீ நல்லவளாக இருக்கிறாய். அதுக்காக யாரும் உன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கூடாது. என் தங்கமே, உன் இதயம் இறுகுறது ஒரு காரணத்தால்தான். அது உன் ஆன்மாவை காப்பாற்றுறது, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன். அதை இக்னோர் பண்ணாதே. உன் இன்ட்யூஷன், உன் கார்டியன் ஏஞ்சல் உன்னோட ஆலோசனை கொடுக்கும் வித்தை. உனக்கு கொடுக்கப்பட்ட பிளெஸிங். அந்த உணர்வு 4 பேருக்கு கிடைக்காது, ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கிறது. ஏன்னா நீ ஒரு சென்சிட்டிவ் சோல். நீ ஒரு பியோர் சோல். பியோர் சோல்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியை தாங்க முடியாது. அதனால்தான் உன்னிடம் அந்த சிக்னல் வரும். நீ அது கேட்கணும். இப்போ இருந்து யாரிடம் பேசுறதற்கும் யாரை நம்புறதற்கும் உன் இதயம் சொல்லுறதை கேள். அது டைட்டனிங் ஆகுது என்றால் அது நோ என்று சொல்லுறது. அது லூசன் ஆகுது என்றால் அது சேஃப் என்று சொல்லுறது. உன் ஆன்மா உனக்கு அழகான பாதையை காட்டுறதே தங்கமே. அதை பின்பற்றினால் உனக்கு துன்பம் வராது. நீ எந்த மனிதரை நம்பணும், யாரை விட்டுவிடணும், யாரிடம் உன் ரகசியத்தை சொல்ல வேண்டும், யாரிடமிருந்து உன் ஆற்றலை காப்பாற்ற வேண்டும், எல்லாம் உன்னோட உள்ளுணர்வு சொல்லித் தரும். நீ அதை கவனிக்கணும். நீ அதை மதிக்கணும். ஏன்னா அது தெய்வம் உன்னோட பேச்சு. நீ இப்போ இருந்து அந்த டைட்டனிங் ஃபீலிங் வந்ததும் உடனே கொஞ்சம் பின்வாங்கு. அந்த மனிதரிடம் நட்பாக இரு, ஆனால் உன் ஆன்மாவை அவர்களிடம் திறக்க வேண்டாம். உன் ஆற்றலை கண்ட்ரோல் பண்ணு. யாருக்கும் உன் எனர்ஜி ட்ரெயின் செய்ய அனுமதி கொடுக்காதே. உன் ஆன்மா உயர்ந்தது, அதை காக்குறது உன் கடமை தங்கமே. அந்த டைட்டனிங் ஃபீலிங் உன்னை காப்பாத்துறது, உன் பாதையை சரியாக காட்டுறது. உன் எதிர்காலம் உன்னோட இன்டைடியோனி கேட்கும் நேரத்திலிருந்து மாற்றம் ஆகும் தங்கமே. அது உன்னை உயர்வுக்கு எடுத்து செல்லும், உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும், உன்னை மன அழுத்தத்திலிருந்து காக்கும். உன் ஆன்மாவின் குரலை மதிக்குற நாள் முதல் உன் வாழ்க்கை புத்தகமே மாறி விடும் தங்கமே. அதை கேள், அதை நம்பு, அதை பின்பற்று. உன் இதயம் உன்னை ஒருபோதும் தவறாக வழிநடத்தாது என் தங்கமே. என் தங்கமே, சிலரிடம் பேசுறப்போ உன் இதயம் மெதுவா இறுகுற மாதிரி இருக்கும். அதுவே உன் ஆன்மா உன்னை காப்பாற்றுற சத்தம். அது காரணமில்லாமே நடக்கிற உணர்வு கிடையாது. அந்த மெதுவான நெருடல், அந்த உள்ளுக்குள் சின்ன அசௌகரியமா வரும் உணர்ச்சி, அது உன் ஆன்மா சொல்லுற எச்சரிக்கை. இவங்க நம்பகத்தன்மையில்ல மாதிரி இருக்கு, ஜாக்கிரதை என்று. அந்த குரலை நீ கேட்கவே இல்லை தங்கமே. நல்ல மனசு கொண்டவள் நீ. அனைவரையும் ஒரே மாதிரி பார்க்கிறவள். யாரும் கெட்டவர் இல்லை என்று நம்புறவள். அதனால்தான் அந்த உணர்வை நீ அப்படியே இக்னோர் பண்ணிடுறாய். ஆனா உன் ஆன்மா ஒரு விஷயமும் தவறாமல் சொல்லும். அது உன்னோட உள் பாதுகாப்பு, உன் தெய்வத்திலிருந்து கிடைத்த கிஃப்ட்.
உன் இதயம் டைட்டனிங் ஆகுற ஃபீலிங் சொல்றதென்ன தெரியுமா? ஒருவருடைய வார்த்தைகள் நல்லா இருந்தாலும் அவர்களோட எனர்ஜி உன்னை தள்ளிக்கொண்டு போகிறது. அவர்களுக்குள்ளே உன்னை பார்த்து சிறிய பொறாமை, சிறிய பயம், சிறிய அருவருப்பு இருக்கும். நீ அதை கண்ணால கவனிக்க முடியாததால் நினைப்பாய், நான் தான் அதிகமா யோசிக்கிறேனோ என்று. ஆனால் இல்லை தங்கமே, நிஜமா உன் ஆன்மா அந்த மனிதரின் அதிர்வை உணருது. அவர்கள் உன்னை எதிரியாக பார்க்கிறார்களா, நண்பனாக பார்க்கிறார்களா, அவர்களோட உள் நோக்கம் என்ன என்பதெல்லாம் உன்னிடம் முதல் நொடியிலேயே படிக்கிற சக்தி இருக்கு. ஆனால் நீ அதை நம்ப மாட்டே. சிலரிடம் பேசுறப்போ உனக்கு திடீர்னு ஒரு சோர்வு வரும். வேறு காரணமே இல்லை, யாராவது உன் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறாங்க. அதனால்தான் நிமிடங்களிலேயே களைப்பு வருகிறது. சிலரிடம் பேசுறப்போ உன் மனசு வெறுமையா போச்சு மாதிரி இருக்கும். அது அவர்களிடம் இருந்து வரும் நெகட்டிவ் ரேடியேஷன் உன் உள்ளத்தை குத்துவது போல இருக்கும். சிலரிடம் பேசுறப்போ குளிர் அடிச்ச மாதிரி உன் பாடி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். உன் இன்ட்யூஷன் அப்படியே ஷவுட் பண்ணும், இங்க உன் ஆன்மாவுக்கு சரியான இடமில்லை என்று. ஆனால் நீயோ அந்த சிரிப்பை பார்க்கிறாய், அவர்கள் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை நம்புறாய், உன் ஓன் இன்டைடியோனி இக்னோர் பண்ணுறாய். அதனால்தான் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீ தான் காயப்படுறவள். தங்கமே, நிஜமா சொல்றேன், உன் ஆன்மாவை விட பெரிய பாதுகாவலன் உனக்கு கிடையாது. அது உன்னோட கார்டியன் ஏஞ்சல் போல உன்னிடம் பேசுறது. எந்த மனிதரை நம்பணும், யாரிடமிருந்து தூரமா இருக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் சிக்னல் தருது உன் இதயத்துக்கு தெரியும். யாராவது போய் பேசுறாங்கன்னா உன் தலையில ஒரு சிறிய சுமை வரும். யாராவது உன்னை பற்றி கெட்ட எண்ணத்துடன் பேசுறாங்கன்னா உன் நெஞ்சுல ஒரு சின்ன பெயின் வரும். யாராவது உன்னை மேனிப்புலேஷன் பண்ணுறாங்கன்னா உன்னோட பிரீதிங் கூட ஸ்லோ ஆகும். இது எல்லாம் பாடி ரியாக்ஷன்ஸ் இல்லை தங்கமே, இது ஸ்பிரிச்சுவல் ரியாக்ஷன்ஸ். உன்னால் அவர்கள் உண்மையை வாசிக்க முடியும். அவர்கள் மனநிலையை அப்சார்ப் பண்ணிடுற குணம் உன்னிடம் இருக்கு. அது பிளெஸிங்கானா அதே நேரத்தில் கர்ஸ் கூட. ஏன்னா நல்ல ஆத்துமாக்கள் அதிகமா அப்சார்ப் பண்ணிடுவாங்க, ஆனால் அவர்கள் தன்னை காப்பாத்திக்க கற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ யாருக்கும் கெட்டது நினைக்காதவள், அதனால் உன்னோட அதிர்வு மிகவும் பியோ. நெகட்டிவிட்டிக்கு எலர்ஜி இருக்கும் போல உன் ஆன்மா அதை தாங்காது. அதன் காரணம் தான் டைட்டனிங் ஃபீலிங். நீ யாரையாவது பார்க்கும்போது உள்ளே மெதுவா ஒரு அழுத்தம் வந்தால் அது அந்த மனிதர் உனக்கு சேஃப் அல்ல என்று சொல்ற சிக்னல். அதை புரிஞ்சுக்கணும். எந்த மனிதருக்கும் உன் மனசை ஓபன் பண்ணிடக்கூடாது என்று உணர்த்துறது உன் ஆன்மா உன்னை நம்ப வைக்க முயற்சி செய்கிறது. என் தங்கமே, இனிமேல் ஒரு விஷயம் செய், யாரையும் மீட் பண்ணும் போது முதல்ல உன் உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுது என்று கவனி. உன் மனசு உயட்டா இருக்கிறதா அல்லது உடனே நெருக்கடி கொடுக்கிறதா என்று கவனி. அப்படியே ஒரு ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலே அது உனக்கு நோ சிக்னல். அதை இக்னோர் பண்ணாதே. அந்த சிக்னல் இக்னோர் செய்ததால்தான் நீ பின்னாடி வருத்தப்படுறாய். நம்ப வேண்டா இடத்துல நம்புறாய், ஓப்பன் ஆக கூடாத இடத்துல ஓப்பன் ஆகிடுறாய். இறுதியில் நீயே காயப்பட்டுவிடுறாய். நீ இளமையான ஆன்மா இல்லை தங்கமே, நீ மிக ஆழமான எனர்ஜி உன்னிடம் இருக்கு. அதனால்தான் மற்றவர்களின் உணர்வுகள் உன்னை பிரக்ஷன் போலவே தாக்கும். நீ இதற்கு தகுதி இல்லாதவள் இல்லை. உன் ஆத்துமா உயர்ந்த விபிராட்டியோன்ல இருக்கு. பிறந்த நாளிலேயே உனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி கொடுக்கப்பட்டதற்கே காரணம் உன் வாழ்க்கை தெய்வத்திற்கு அருகில் இருக்க வேண்டிய ஆன்மா. அந்த கிஃப்ட் உன்னை காப்பாற்றவே இருக்குது. அதை நீ நாவ் இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். சிலரிடம் பேசுறப்போ டைட்டனிங் ஃபீலிங் வந்தால் அது உன் ஆன்மா சொல்லுறது, இவங்க உன்னை பற்றி நல்லது நினைப்பவர்கள் இல்லை, இங்க நீ ஓப்பன் ஆகக்கூடாது, இங்க உன்னை பாதுகாக்கணும் என்று. அது உன்னோட டிவைன் வாய்ஸ். நீ அதை கேளு தங்கமே, அதை பின்பற்று. அதற்கெதிராக போகாதே. அது உன்னை ஒரு பெரிய காயத்திலிருந்து காப்பாற்றும். அது உனக்கு வார்னிங் கொடுத்து உன்னை பாதுகாப்பு வட்டத்துக்குள் தள்ளும். அதனால் தான் சிலரிடம் பேசினாலே நீ நிம்மதி இல்லாமல் போகிறாய். ஆனா இன்னொருவரிடம் பேசினா உன் இதயம் மெதுவா சாஃப்ட் ஆகுது, லிட் ஆகுது. அது உன் ஆன்மா அவர்கள் சேஃப் என்று சொல்றது. நினைச்சுக்கோ தங்கமே, காதுகளால் கேட்கும் வார்த்தைகளை விட இதயத்தால் கேட்கும் சிக்னல்களே நிஜம். யாராவது உன்னோட ஃபாயில சிரிச்சாலும் அவர்களோட எனர்ஜி உண்மையை சொல்லிடும். அந்த டைட்டனிங் ஃபீலிங் வந்து விடும். அது போய் சொல்லாது, ஒருபோதும் தவறும் இல்லை. அந்த இடுக்கான நொடி உனக்கு ஃபட்டோரெல வரப்போகும் பிரச்சனையை முன்கூட்டியே காட்டும். அதுதான் உன்னோட பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்த். அந்த ஸ்ட்ரெங்தி நீ ஒப்போனன்ட் மாதிரி பார்க்காதே. அது உன்னோட ஏஞ்சல் வாய்ஸ். அது உன்னோட இன்ன காடஸ்.
அதை நம்பு, அதை கேளு, அது உன்னை சரியான மனிதர்களிடம் இழுத்துச் செல்கிறது, கெட்ட மனிதர்களிடமிருந்து தள்ளிப் போடுகிறது. உன் ஆன்மாவின் வழிகாட்டுதலை மதிக்கணும் தங்கமே, அது இருந்தாலே நீ ஒருபோதும் தவறானவர்களின் வார்த்தையில் விழ மாட்டாய். உன் வாழ்க்கை முழுக்க உயர்வுகளோட நிரம்பும். நீ அமைதி பேரொளி தெய்வம் உன்னோட உள்ளத்தில் தான் இருக்குது. அது டைட்டனிங் ஃபீலிங் மூலமாக பேசுது. அதை கேளு, அதை நம்பு, அதை பின்பற்று தங்கமே. என் தங்கமே, சிலரிடம் பேசுறப்போ உன் இதயம் மெதுவா இறுகுற மாதிரி இருக்கும். அது ஒரு சாதாரண உணர்ச்சி இல்லை, அது உன் ஆன்மா நேரடியாக கொடுக்குற டிவைன் மெசேஜ். அது உனக்கு தெரியாம வெளியில் சிரித்து கொண்டே பேசுற ஒருவரின் உள்ளத்தில இருக்கிற உண்மையை உனக்கு தெரிய வைக்கிறது. உடம்பு ஒரு லாங்குவேஜ் பேசும், ஆன்மா இன்னொரு லாங்குவேஜ் பேசும். ஆனால் நீ அவங்க இரண்டையும் கேட்க கற்றுக்கிட்டா நீ ஒருபோதும் தவறான மனிதரை நம்ப மாட்டே, நீ ஒருபோதும் காயப்படமாட்டே, உன் வாழ்க்கையில் அன்னெசசரி ஆன பிரச்சனைகளே வராது. உண்மையா சொல்றேன் தங்கமே, உனக்கு இந்த கிஃப்ட் மிக பெரிய தெய்வீக பரிசு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, சிலரை நீ பார்த்த உடனே ஏதோ என்னமோ சரியில்லையே என்று உள்ளே ஒரு சிங்கிள் செகண்ட்குள் உணர்ச்சி வரும். அது யாரிடமிருந்து வந்தது? உன் பிரெயின்லிருந்து இல்லை, அது உன்னோட லோகிலிருந்து இல்லை, அது உன்னோட இன்டைடியோன்லிருந்து, அது உன்னோட சொல் இருந்து. இது எல்லாம் எனர்ஜி சிக்னல்ஸ். அவர்கள் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களோட வைப்ரேஷன் உன்னோட விபிராடியோனுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா என்று உன் ஆன்மாவே சொல்லிடும். மேட்ச் ஆகலேன்னா டைட்டனிங் ஃபீலிங் வரும். அது உனக்கு மிக பெரிய வார்னிங். அதை இக்னோர் பண்ணுவது தான் ஆபத்து. சில மனிதர்கள் உள்ளுக்குள் உன்னை பிடிக்காம இருந்தாலும் வெளியில சேட்டா பேசுவாங்க. அந்த சேட்டன்ஸுக்கு உன் இதயம் மூழ்கிவிடும். ஆனால் ஆன்மா அந்த சேட்டன்ஸுக்குள் இருக்கும் பிட்டென்சி உடனே டிடெக்ட் பண்ணிடும். அதுதான் உன் நெஞ்சில் வரும் அந்த நெருடல். அது பாரு என் குழந்தையே, பேச்சை நம்பாதே, அனர்கியை நம்பு என்று உன்னை பாதுகாப்பதற்காக தருற டிவைன் அலர்ட். நீ பார்த்திருப்பாய் தங்கமே, ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவர்களோட வைப் சரியில்லைன்னா உனக்கு உடனே மனசு சொல்றதா இவங்கிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். அப்படியெல்லாம் நீ நினைக்காமல் கூட உன் உடல் அந்த டெஸ்டைனையை கிரியேட் பண்ணிடும். அது உன் பாதுகாப்புக்காக, அது உன்னோட இன்னர் காடஸ் உன்னை ஜாக்கிரதையா வைக்கிறதுக்காக. அந்த டைட்டனிங் ஃபெயிலிங்க்கு சயின்டிஃபிக் பிளானடியோன்வும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவல் மீனிங் தான் உனக்கு பொருத்தமானது. ஏனென்றால் நீ சோல் சென்சிட்டிவிட்டி அதிகமானவள். நீ பிறந்ததே ஒரு டீப் எனர்ஜி சென்ஸுடன். நீ யாரை பார்த்தாலும் அவர்களோட மனசை ஸ்கேன் பண்ணிடும். அதுவே உன்னோட இன்ஸ்டிங்க்ட். இந்த இன்ஸ்டிங்க்ட் யாருக்குமே கிடைக்காது, சிலருக்கு மட்டும் கிடைக்கும். அவர்கள் பியோர் சோல்ஸ், அதில் நீ ஒருத்தி. உன்னோட எனர்ஜி பியோர் ஆனதாலே நெகட்டிவிட்டிக்கு எலர்ஜி இருக்கும். அது உன் ஆன்மாவை பாதிக்கும். அது உன்னை பிசிக்கலி டயர்ட் ஃபீல் பண்ண வைக்கும். அதனால்தான் தவறான எனர்ஜி கொண்டவர்களை நீ சந்திக்கும்போது உனக்கு ஹார்ட் டைட்டனிங் ஆகும், பிரெத் ஸ்லோ ஆகும், செஸ்ட்ல ஒரு சின்ன ப்ரெஷர் வரும். இது எல்லாம் வார்னிங் சிக்னல்ஸ். இந்த வார்னிங் சிக்னல்ஸ் இக்னோர் பண்ணினா தான் நீ பைன்ல விழுவாய், பெட்ராயால்ல விழுவாய், நெசசரி ஃபிட்ஸ்ல விழுவாய். என் தங்கமே, நீ ஒரு விஷயம் கவனிச்சிருப்பாய். சிலரிடம் பேசுறப்போ நீ ஸ்மைல் போடினாலும் உன் உள்ளே சிலெண்டா நர்வஸ்னஸ் வரும். அது அந்த மனிதர் ஹிடன் இன்டென்டியோன்சி. உன் ஆன்மா டிடெக்ட் பண்ணுதான். அவர்கள் மனசு வேற, வேர்ட்ஸ் வேற, எனர்ஜி வேற. நிஜமா டேஞ்சரஸ் ஆன மாதிரி வைப் இருந்தா அந்த டைட்டனிங் ஃபீலிங் டோப்லியா வரும். அது உனக்கு சொல்லுறது இவங்கிட்டு உன்னை ஓப்பன் பண்ணக்கூடாது, உன் வாழ்க்கை விஷயங்களை சொல்லக்கூடாது, உன் யாட்டி கொடுக்கக்கூடாது என்று. அதே நேரத்தில் சிலரை நீ சந்திக்கும்போது உன் உள்ளம் ஓப்பனாகி லிட்ன்ஸே வரும். அப்படியொரு கம்ஃபர்ட் கொடுக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் வார்ம்த். அது என்ன தெரியுமா? அவர்கள் பியோர் சோல்ஸ். அவர்கள் இன்டென்ஷன்ஸ் உண்மையானவை. அவர்கள் எனர்ஜி உன்னை ஹீல் பண்ணும் மாதிரி இருக்கும். அவர்களிடம் பேசுறப்போ உன் ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும், சாஃப்ட்னஸ் வரும். அது உனக்கு சொல்லுறது இவர்கள் சஃபைவர்கள், உன்னோடவர்கள் என்று. இந்த இரண்டு சின்சியையும் நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். என் தங்கமே, நீ எப்பவுமே உன்னோட மிண்டியை மட்டும் நம்புறாய். ஆனால் உன் ஆன்மாவை நம்பினா உன் வாழ்க்கையில 90 விழுக்காடு பிரச்சனைகள் தான ஆகி தீர்ந்திரும். மனசு கால்குலேஷன் செய்கிறது, ஆன்மா ட்ரூத் சொல்லுது, ஆன்மா எச்சரிக்குது, ஆன்மா ப்ரொடெக்ட் பண்ணுது. உன் ஆன்மா எந்த மனிதரை சூஸ் பண்ணணும், யாரை அவாய்ட் பண்ணணும் எல்லாம் சொல்றது.
எனவே தங்கமே, இனிமேல் யாரையும் மீட் பண்ணும்போது உன் ஹார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது கவனி. டெட்டனிங்கா இருக்குதா, சாஃப்டா இருக்குதா, ஹெவியா இருக்குதா, சல்மா இருக்குதா, அந்த மொமெண்ட்ஸ்லே ட்ரூத் இருக்குது. அது உன் லைஃப் டைசியோன்ஸ்கே டைரக்ஷன் கொடுக்குது. நம்பிக்கையை கொடுக்கணும் என்று நீ நினைக்கிறா. சிலர் டிசர்வ் பண்ண மாட்றாங்க. அந்த டைட்டனிங் சிக்னல் வந்தாலே அது உனக்கு தெளிவா சொல்றது, இவங்கிடம் நீ உன் சக்தியை வீணடிக்காதே என்று. அது உன்னோட செல்ஃப் ஸ்பெட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறது, உன் பேயை ப்ரொடெக்ட் பண்ணுறது, உன் லைஃப் பதி ப்ரொடெக்ட் பண்ணுறது. என் தங்கமே, உன் ஆன்மாவின் சத்தத்தை கேளு. அது உன்னை தவறானவரிடமிருந்து தள்ளிடும், அது உன்னை சரியானவரிடமிருந்து அணைக்கிடும். உன் இதயம் இருக்குற அந்த ஒரு நொடி தான் உன் முழு வாழ்க்கையை பாதுகாக்கும். அந்த டைட்டனிங் ஃபீலிங் உனக்கு பிளெஸிங். அந்த பிளெஸிங்கை இக்னோர் பண்ணாதே, அதை நம்பு, அதை ஃபாலோ பண்ணு. அதுதான் உன்னை உயர்வுகளிலிருந்து உயர்வுகளுக்கு அழைத்துச் செல்லும் தங்கமே.